ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 2 பார்க்குறோம். எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் சைன் அண்டு கொசைன்னு கொடுத்துருக்காங்க. அதில் 4 சப்டிஷன் இருக்குது. இப்போ ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சப்டிஷன் 1ம் சப்டிஷன் 2 பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்டிஷன் 2 சப்டிஷன் 4 பார்த்துடலாம். இந்த சப்டிஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். sin a plus sin 2a என்ன நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதை எடுத்து எழுதிக்குவாங்க. சம் எடுத்து எழுதிக்கலாம். sin a plus sin 2a அப்படின்னு இருக்கா. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் sin c plus sin d அப்படின்னா நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம். 2 sin c plus d by 2 cos of c minus d by 2 அப்படின்னு ஃபார்முலா நான் எழுதி போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? எதுக்கு? sin c plus sin dன்னு இருந்தால் அதுக்கு ஃபார்முலா 2 sin c plus d by 2 cos c minus d by 2ன்றது நமக்கு ஃபார்முலா. இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கொடுத்துருக்க சம் பாருங்கள். sin c ஏன்றது cன்னு எடுக்கிறோம். இந்த 2aன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம், dன்னு எடுத்துக்கலாம். அது எப்படி சார் ரீட் பண்ணலான்னா sin c plus sin d அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் c இருக்கோ அங்கெல்லாம் a அப்படின்னு கொடுங்க. d இருக்கிற இடத்துல 2aன்னு கொடுங்க. c கோல்டு போட்டுறேன். இந்த 2 இருக்குது 2 sin இங்கே வந்து cன்றது நமக்கு என்ன a ப்ளஸ் d இருக்குது. dன்றது நமக்கு 2a by 2. இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் cos ஆஃப் c இருக்கா. cன்றது என்ன நமக்கு a. இந்த மைனஸ் அப்படியே போட்டுறேன். dன்றது 2a by 2 is equal to 2 sin இங்கே பாருங்கள். இங்கே 2a ப்ளஸ் a ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3a ப்ளஸ் sin 3a by 2. இதில் cos ஆஃப் மைனஸ் 2a ப்ளஸ் a. அப்போ ஒரு a மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் a by 2ன்னு கிடைக்கும். இங்கே சின்ஸ் போடுறேன் ஒரு ஃபார்முலா. cos ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு cos தீட்டா அப்படின்னு படிச்சிருக்கோமா. இப்போ நான் ஃபஸ்ட் ஒன்றில் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. 2 sin 3a by 2 இது பாருங்கள். இது cos ஆஃப் மைனஸ் a by 2ன்றது cos ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எடுக்கலாமா. இப்போ cos ஆஃப் மைனஸ் தீட்டானா cos தீட்டா. அப்போ இங்கே என்ன வரும், cos ஆஃப் a by 2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் ஆனால் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா. டூ sin 3a by 2 இன்ட்டு cos a by 2ன்னு போட்டிருக்கோம். ஓகே, இது ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க, ரஃப் பண்ணிக்கிறேன். நம்ம செகண்ட் சப்டிஷனும் தேர்ட் போட்டுடலாம். தேர்ட் சப்டிஷன் போடுறேன். ஏன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவே நமக்கு சைடில் இருக்க ஃபார்முலா நம்ம ஈஸியாக எழுதுறோம். அதுக்காக தான் நான் வந்து தேர்ட் சப்டிஷன் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்களா. இதில் பார்க்கண்ணே, இப்போ sin c மைனஸ் sin dன்னு வரும்போது இங்கே cos c ப்ளஸ் d by 2, இங்கே sin c மைனஸ் 2 by 2. அவ்வளோதான். சொல்யூஷன் போட்டு சப்டிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். sin 60 டிகிரி மைனஸ் sin 20 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தேவையான ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். sin c minus sin d c equal to 2 cos into c plus d by 2 sin of c minus d by 2ன்றது நமக்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு சம் பாருங்கள். இந்த ஃபார்முலாவை எழுதிட்டோம்.
இப்போ நம்ம சம் பாருங்கள், சைன் இந்த 60 டிகிரி நம்ம என்னென்னு எடுக்கிறோன்னா சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 20 டிகிரி நமக்கு என்ன சார் அப்படின்னா டி. எப்படி ரீட் பண்ணுறேன்? சைன் சி மைனஸ் சைன் டின்னு எடுக்கலாமா? அப்போ சைன் சி மைனஸ் சைன் டினா நமக்கு தேவையான ஃபார்முலா 2 cos c ப்ளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2. இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சி வேணும், டி வேணும். அப்போ சின்றது நமக்கு 60 டிகிரி, டின்றது நமக்கு 20 டிகிரின்னு தெரியும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு போட்டாச்சு. 2 cos ஆஃப் சி என்ன இருக்குது 60ங்களா, ப்ளஸ் டின்றது 20 பை 2. இந்த சைன் அப்படியே எழுதிக்கலாம். சைன் ஆஃப் சி நமக்கு 60 மைனஸ் டின்றது 20 பை 2 இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு 2 cos இன்ட்டு 60 ப்ளஸ் 20 ஆட் பண்ணால் 18 வருமா? இந்த 80 பை 2. இங்கே சைன் ஆஃப் 60 மைனஸ் 20ன்றது 40 பை 2. இந்த ஆன்சர் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ஆன்சரை. இதை கட் பண்ணி அப்படியே வச்சுட்டாங்க. இந்த 2 எடுத்து கட் பண்ணிங்கன்னா இங்கே 4 வந்துடும். இந்த 2ஆல் கட் பண்ணிங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு 2 cos ஆஃப் 40 டிகிரி. இங்கே வந்து என்ன சார் அப்படின்னா சைன் ஆஃப் 20 டிகிரின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். இது சப்டிவிஷன் 3 நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ சைன் 60 மைனஸ் சைன் 20யோட ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 2 cos 40 சைன் 20ன்னு இருக்குது. ப்ராடக்ட்டில் எழுதியிருக்குமா நமக்கு? சரி, இது ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ரஃப் பண்ணிட்டுமா? சப்டிவிஷன் 2 பார்க்குறோம். சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். cos 2a ப்ளஸ் cos 4aன்னு இருக்கா? cos 2a ப்ளஸ் cos 4aன்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ராடக்ட்டில் நம்ம எழுதணும். இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ராடக்ட்டில் எழுதணும். அப்படின்னா இது எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. cos c ப்ளஸ் cos d இஸ் ஈக்குவல் டு cos c ப்ளஸ் cos d இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு 2 cos இன்ட்டு c ப்ளஸ் d பை 2. இங்கே வந்து cos ஆஃப் c மைனஸ் d பை 2ன்றது நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சம்ம ரீட் பண்ணி பாருங்கள். இந்த 2a இருக்குது பாருங்கள். இந்த 2aன்றது நமக்கு c, இந்த 4aன்றது நமக்கு என்ன சார் அப்படின்னா d. அப்போ இது எப்படி இருக்குன்னா cos c ப்ளஸ் cos dன்னு இருக்கா? இந்த ஃபார்முலா நமக்கு என்ன வேணும்? c வேணும், d வேணும். இப்போ cன்றது நமக்கு 2aன்னு தெரியும், dன்றது நமக்கு 4aன்னு தெரியும். அப்போ இது கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே 2 cos இன்ட்டு சிக்கு பதிலாக 2a ப்ளஸ் dன்றது 4a by 2. Then cos of c நமக்கு 2a, d வந்து 4a by 2 is equal to அப்படியே போட்டுருங்க. 2 cos இன்ட்டு இது பார்க்கண்ணு 2a ப்ளஸ் 4a ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6a by 2. இங்கே வந்து cos ஆஃப் 4 மைனஸ் 4a வந்து 2a மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2a by 2. இந்த 2க்கு இந்த 2 கட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கிற இந்த 2 எடுத்து கட் பண்ணிங்கன்னா இங்கே 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ 2 cos 3a. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குது? 2 2 கேன்சல் ஆனால் cos ஆஃப் மைனஸ் ஏன்னு இருக்குது. அப்போ cos ஆஃப் மைனஸ் டேட்டா காஸ் டேட்டான்னு எழுதிக்கலாமா? இப்போ cos ஆஃப் மைனஸ் ஏ எப்படி எழுதலாம்னா cos ஏன்னு எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ரெண்டு ப்ராடக்ட்டில் இருக்கா? ஒரு டைம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் சம் போடுறேன்.
இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். cos 2 theta மைனஸ் cos theta. சரி, அப்போ cos 2 theta மைனஸ் cos thetaவுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, சின்ஸ் cos c minus cos d is equal to minus 2 sin c plus d by 2 sin c minus d by 2 இது நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ சம் எப்படி இருக்குது பாருங்கள். காஸ் இந்த 2 தீட்டான்றது நமக்கு என்ன சார் அப்படின்னா சின்னு எடுக்கிறீங்க. இந்த தீட்டான்றது நமக்கு டி. அப்போ காஸ் சி மைனஸ் காஸ் டின்னு இருக்கா. காஸ் சி மைனஸ் காஸ் டினா ஃபார்முலா மைனஸ் 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2 நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் சி நமக்கு வேணும், டி நமக்கு வேணும். அப்போ சின்றது 2 தீட்டா, டின்றது தீட்டா. இதில் கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் 2 சைன் ஆஃப் இங்கே சி இருக்குது, சின்றது 2 தீட்டா ப்ளஸ் டி என்ன சார் அப்படின்னா தீட்டா பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2னா 2 தீட்டா மைனஸ் தீட்டா by 2 is equal to minus 2 sin 2 theta plus theta plus பண்ணீங்கன்னா 3 theta 3 theta by 2 இங்கே sin of 2 theta வந்து ஒரு theta மைனஸ் பண்ணீங்கன்னா theta by 2. சரிங்களா, இந்த ஆன்சரு நம்ம செக் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 sin 3 theta by 2 sin theta by 2. சரியா கண்ணு. இப்போ செகண்ட் சம்மில் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 4 சப்டிவிஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க, ரஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.2ல் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். இது ப்ரூவ் தட் சம். ப்ரூவ் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1 பாருங்கள். cos 20 degree cos 40 degree cos 80 degree is equal to 1/8 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். சப்டிவிஷன் 2ல் tan 20 degree tan 40 degree tan 80 degree is equal to √3 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ சப்டிவிஷன் 1 பாருங்கள். சப்டிவிஷன் 1ல் நான் எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் is equal to என்னன்னு எழுதிக்கலாம். LHS is equal to LHS என்ன இருக்குது பாருங்கள். cos 20 cos 40 cos 80. சரிங்களா, ஓகே. இது எல்லாமே இப்போ ப்ராடக்டில் இருக்குது. இதுக்கு நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்களேன், இந்த cos 80 டிகிரி வெளியில் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா cos 20 cos 40 இன்ட்டு cos 80 டிகிரியை நம்ம வெளியில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்கே cos A cos Bக்கு நமக்கு எதாவது ஃபார்முலா இருக்கா சார்னா இல்லை. அதுவே இங்கே ஒரு 2 போட்டோம்னா 2 cos A cos Bக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது, பார்த்துருக்குறோம். சரிங்களா. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த cos 80 எதுவுமே பண்ணலை, அது வெளியில் அப்படியே இருக்கட்டும். அப்போ இந்த 2 பேரை மட்டும் பார்க்கும்போது ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 2 cos 20 இது வந்து cos 40 இந்த cos 80 டிகிரி வெளியில் இருக்கட்டும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த 2 கட் பண்ணிட்டீங்கன்னா cos 20 cos 40 அகைன் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் ஃபார்முலா இது எப்படி இருக்குது, 2 cos A cos Bன்னு இருக்குங்களா. அப்போ 2 cos A cos Bக்கு நமக்கு என்ன சார் ஃபார்முலானா cos A + B cos A - B. இங்கே சின்ஸ் போட்டு எழுதிக்கலாம். 2 cos A cos B is equal to cos of A plus B plus cos A minus Bன்றது ஃபார்முலா நம்ம பார்த்துருக்குறோம். நேற்று இந்த சம் போட்டிருக்கிறேன். ஃபார்முலா எழுதிட்டோமா. சரி பார்க்கண்ணு. அப்போ இந்த 1/2 வெளியில் வச்சுக்கோங்க. இங்கே இதுக்கு மட்டும் 2 cos A cos Bனா நமக்கு ஏன்றது 20 டிகிரி,
பின்றது நமக்கு என்ன சார் அப்படின்னா 40 நமக்கு இருக்குது. அப்போ இங்கே ஏக்கு 20 கொடுங்க, பிக்கு வந்து 40 கொடுங்க. காஸ் ஏ நமக்கு 20 ப்ளஸ் பி 40 ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ 20 பின்றது -40. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து ஒரு காஸ் 80 டிகிரி இருக்குது, அதை மறந்துடாமல் போடுங்க. இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இல்லை பார்க்கணும் 20 + 40 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 16 வந்துடுமா? அப்போ காஸ் 60. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் 20 - 40 போது காஸ் -20 வரும். அப்போ காஸ் ஆஃப் -θ நமக்கு என்ன காஸ் θன்னு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், காஸ் 20 போட்டுறேன். வெளியில் ஒரு காஸ் 80 இருக்குது, அந்த காஸ் 80 டிகிரி அப்படியே எழுதிக்கலாம். சரியா? இங்கே புரியுதா என்ன பண்ணியிருக்குன்னு இந்த ஸ்டெப்பில்? 20 டிகிரிலேருந்து 40லேருந்து 20 மைனஸ் பண்ணால் -20 வரும். அப்போ காஸ் ஆஃப் -20னா காஸ் ஆஃப் -θ ஃபார்முலா காஸ் θ. அப்போ காஸ் ஆஃப் -20னா ப்ளஸ் காஸ் 20 போட்டிருக்கிறேன். இங்கே இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த 1/2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த காஸ் 80 டிகிரி இருக்குது பாருங்கள், இது உள்ளே கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த 60யோட மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் 60 இன்ட்டு காஸ் 80 ப்ளஸ் இப்போ இந்த காஸ் 20 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா காஸ் 20 இன்ட்டு காஸ் 80ன்னு எழுதிடலாம். சீக்வல் அப்படியே போட்டோங்க. 1/2 இன்ட்டு காஸ் 60க்கு நமக்கு வேல்யூ என்ன சார் தெரியும்னா 1/2ன்னு தெரியும். அதுக்கு பதிலாக 1/2 இந்த காஸ் 80 அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் காஸ் 20 இங்கே வந்து காஸ் 80ன்னு இருக்குது. இப்போ இந்த 1/2 காஸ் 80 நம்ம எந்த சேஞ்சு பண்ணலை, அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா லாஸ்ட்டாக கேன்சல் ஆகும். இப்போ இதை மட்டும் பாருங்களேன், இவங்க 2 பேர் எடுக்கிறீங்க, இது 2 ப்ராடக்ட்டில் இருக்குது. இப்போ காஸ் ஏ காஸ் பின்னு இருக்குது. காஸ் ஏ காஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா இல்லை. அதுவே இங்கே ஒரு 2 வந்திருக்குன்னா 2 காஸ் ஏ காஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே பண்ண பாருங்கள், ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ண நான் அதுதான் இங்கே பண்ண போகிறேன். இதில் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேங்க, ஒரு 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ போட முடியுமான்னு தெரில, பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். 1/2 இன்ட்டு இந்த 1/2 காஸ் 80 அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ்ஸு இங்கே 1/2 இன்ட்டு 2 காஸ் 20 காஸ் 80. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 2 கட் பண்ணிங்கன்னா காஸ் 20 காஸ் 80ன்னு வந்துடும். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 காஸ் ஏ காஸ் பிக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது பாருங்கள். 2 காஸ் ஏ காஸ் பின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பின்னு ஃபார்முலா எழுதிருக்கோம். அந்த ஃபார்முலா தான் அங்கேயும் கொடுக்க போகிறோம். கொடுத்துடலாமா? இது வரைக்கும் பாருங்கள், இங்கே ரஃப் பண்ணிட்டு தான் போட முடியும். இதை ஃபஸ்ட் பாருங்கள், ஒரு நிமிஷம். இங்கே பார்த்துட்டிங்களா? ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு அப்படியே போட்டுட்டேன். 1/2 இன்ட்டு இதில் இந்த 1/2 காஸ் 80 டிகிரி நம்ம எதுவுமே பண்ணலை, அது அப்படியே எழுதிக்கலாம். 1/2 காஸ் 80 ப்ளஸ் ஒரு 1/2ன்னு இருக்குது இன்ட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டோங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா நம்ம கொடுக்குறோம். இங்கே என்ன இருக்குது, காஸ் ஏ ப்ளஸ் பி. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பின்னா ஏன்றது நமக்கு இங்கே என்ன இருக்குது 20, பின்றது 80, அப்போ 100ன்னு வந்துடும். ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. காஸ் ஏ மைனஸ் பி அப்படின்றது ஏன்றது 20 மைனஸ் பின்னா 80ங்களா. 80 மைனஸ் 20 மைனஸ் 80 அப்படின்னா -16 வரும். அப்போ காஸ் ஆஃப் -θ அப்படின்னா காஸ் θ நமக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், காஸ் 16 போட்டலாமா பாருங்கள். ஏன்னா இது 2-3 சம் சொல்லியிருந்தால் ஸ்ட்ரைட்டாக நான் போட்டுட்டேன். இப்போ இது ரஃப் பண்ணிக்கலாம். சரி பாருங்கள், ஈக்குவல் டு போட்டுருங்க. 1/2 இன்ட்டு இங்கே இருக்கிற இந்த 1/2 காஸ் 80 டிகிரி அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1/2 கூட உள்ளே கொண்டு போயிடலாம்.
இப்போ 1/2 cos 100 ப்ளஸ் 1/2 இங்கே 60யோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 cos 60 டிகிரின்னு போட்டுருங்க. இஸ் ஈக்குவல் டு 1/2 இங்கே இருக்கிற இந்த 1/2 cos 80 எதுவுமே பண்ணலை, 1/2 cos 80 அப்படியே எழுதிட்டேன். இங்கே 1/2 இங்கே பாருங்களேன், இந்த cos 100 டிகிரி எப்படி எழுதுறேன்னா cos ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 80ன்னு எழுதலாமா பாருங்கள். 180லேருந்து 80 மைனஸ் பண்ணால் அகைன் என்ன கிடைக்கும், நமக்கு cos 100ன்னு கிடைக்கும். இதில் 1/2 இன்ட்டு இருக்குது. இந்த cos 60க்கு வேல்யூ என்ன சார் அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2ன்னு போட்டலாம். சரி, ஓகே. இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இந்த 1/2 cos 80 டிகிரியை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் பார்க்கணும் இங்கே என்ன சார் அப்படின்னா இங்கே cos ஆஃப் 180 டிகிரி மைனஸ் θ, 180 டிகிரி மைனஸ் θன்றது நமக்கு எங்கே வரும், செகண்ட் குவாட்ரேட் வந்துடும். செகண்ட் குவாட்ரேட்டில் அதேமாதிரி 180ல் நம்ம நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 180 மைனஸ் θ செகண்ட் குவாட்ரேட்டில் யார் யாரெல்லாம் ப்ளஸ்ஸு, சைன் ப்ளஸ்ஸு, சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் ப்ளஸ், மீதி எல்லாம் மைனஸில் இருக்குமா. அப்போ நோ சேஞ்சுனா மைனஸ் 1/2 அப்படியே போட்டுட்டு மைனஸ் cos θன்னு போட்டுருங்க. cos θக்கு பதில் என்ன இருக்குது, 80 டிகிரி இருக்குது. இப்போ மைனஸ் 1/2 cos 80. இந்த 1/2 இன்ட்டு 1/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/4ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் 1/2 cos 80க்கு மைனஸ் 1/2 cos 80 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அது போக நமக்கு என்ன சார் இங்கே இருக்குன்னா வெளியில் ஒரு 1/2 இருக்குது, இங்கே ஒரு 1/4 இருக்குது. இந்த 1/2வை 1/4ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு 1 1, 2 இன்ட்டு 4 நமக்கு 8. இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/8. இதுதான் நமக்கு RHS இருக்கா பாருங்க, இங்கே இருக்கா. இப்போ சப்டிவிஷன் 1ல் LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் சப்டிவிஷன் 2 பாருங்கள். tan 20 டிகிரி tan 40 டிகிரி tan 80 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம LHS எடுத்து RHS நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ LHS பாருங்கள், LHS இஸ் ஈக்குவல் டு tan 20 tan 40 tan 80 டிகிரி. இப்போ tan θவுக்கு நமக்கு ஒரு டேனுக்கு வந்து இங்கே ஃபார்முலா நமக்கு இல்லை, ஆனால் எல்லாமே என்ன பண்ணி டேன் இருக்கிறதெல்லாம் சைன் காசில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு, இங்கே பாருங்கள். tan θ is equal to ஃபார்முலா sin θ by cos θன்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோமா, அதுதான் பண்ண போகிறேன். இப்போ மொத்தமாக ஒரு டிவைட் போட்டுட்டு இந்த tan 20 எடுங்க. tan 20க்கு ஃபார்முலா tan θனா sin θ by cos θவா, tan 20னா என்ன பண்ணிக்கலாம், sin 20 by cos 20ன்னு எழுதிக்கலாம். tan 40னா sin 40 divided by cos 40ன்னு எழுதிக்கலாம். tan 80க்கு sin 80 divided by cos 80ன்னு போட்டாங்க. இப்போ இங்கே இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன வரும்னா 2 sin 20 sin 40 இதை வச்சுக்கிட்டு இந்த sin 80யை வெளியில் வச்சுக்கோங்க. அதேமாரி டினாமினேட்டர் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ 2 cos 20 cos 40 இதை ரெண்டு ப்ராக்கெட் போட்டு இந்த cos 80யை வெளியில் வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் இந்த 2 sin A sin Bனா நமக்கு ஃபார்முலா தெரியும், 2 cos A cos Bக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். 2 sin A sin Bக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா cos A minus B minus cos A plus B. இங்கே வேணால் எழுதிக்கிறேன். 2 sin A sin B is equal to cos A minus B minus cos of A plus B நமக்கு ஃபார்முலா. இது ஃபஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 2 cos A cos Bன்னு இருக்கான். இப்போ 2 cos A cos Bக்கு நமக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா அதையும் எழுதிக்கலாம். 2 cos A cos B cos A plus B plus cos A minus B, cos of A plus B plus cos of A minus Bன்றது நமக்கு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா பாருங்கள். இப்போ இங்கே இஸ் ஈக்குவல் டு அப்படியே போட்டுருங்க.
இப்போ 2 sin A sin B க்கு ஃபார்முலானா cos A minus B cos A plus B ன்னு இருக்கான். இப்போ cos A minus B cos of Aன்றது நமக்கு என்ன அங்கே இருக்குது 20, Bன்றது 40, 20 minus 40. இங்கே ஒரு மைனஸ் சைனு மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா 20 + 40 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் என்ன சார் இருக்குன்னா sin 80 டிகிரி இருக்குது. இந்த sin 80 அப்படி இங்கே எழுதிக்கலாம். ஹோல் டிவைட் இப்போ 2 cos A cos B ஃபார்முலா cos A + B cos A minus B. இப்போ cos Aன்றது இங்கே என்ன இருக்குது 20, Bன்றது 40, அப்போ 20 + 40 ப்ளஸ் cos 20 minus cos A minus B அப்படின்னா 20 minus 40. இங்கே வெளியில் என்ன சார் இருக்குன்னா cos 80 டிகிரி இருக்காதுல்ல, அந்த cos 80 அப்படியே எழுதிக்கோங்க. சீக்வல்ட்டு போட்டுருங்க. இதில் பார்க்கணும் இங்கே cos 20 minus 40னா மைனஸ் 20ன்னு வருமா, அப்போ cos ஆஃப் மைனஸ் θ ஃபார்மா cos θ, அப்போ என்ன வரும் cos 20ன்னு எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து cos 20 ப்ளஸ் இது 20 + 40 ப்ளஸ் பண்ணிங்கன்னா cos 60 டிகிரி. cos 60க்கு வேல்யூ என்ன சார் அப்படின்னா 1/2 மைனஸ் 1/2 இன்ட்டு வெளியில் இருக்கிற sin 80 அப்படியே எழுதிக்கோங்க. ஹோல் டிவைட் இப்போ இங்கே cos 20 + 40 ப்ளஸ் பண்ணிங்கன்னா cos 60ன்னு வரும். cos 60 வேல்யூ என்ன சார்னா 1/2 ப்ளஸ் இதில் பாருங்கள் 20 minus 40 அப்போ மைனஸ் 20. cos ஆஃப் மைனஸ் 20னா cos ஆஃப் மைனஸ் θ ஃபார்முலா மைனஸ் cos θ இல்லை ப்ளஸ் cos θ. அப்போ cos ஆஃப் மைனஸ் 20னா cos θன்னு எழுதிக்கலாமா, cos 20 இன்ட்டு இங்கே இருக்கிற இந்த cos 80 அப்படியே எழுதிக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த வெளியில் இருக்கிற sin 80 டிகிரி அப்படியே உள்ளே கொண்டு வரோம். இந்த cos 2θ கூட 1 - 1/2 மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதேமாதிரி டினாமினேட்டரில் 1/2 கூட cos 20 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே cos 20 இதனால் ஃபஸ்ட்டு சைன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். sin 80 cos 20 மைனஸ் 1/2 sin 80 ஹோல் டிவைட் இதில் வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1/2 cos 80 ப்ளஸ் cos 20 cos 80. சரிங்களா, இது ஒரு டைம் பாருங்கள், ரஃப் பண்ணிட்டு தான் போடணும். இது வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா, ரஃப் பண்ணிட்டோமா இங்கே. சரி பாருக்கண்ணு, ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் என்ன பண்ணுறேன்னா இந்த 2வை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 sin 80 cos 20 மைனஸ் sin 80 டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் இந்த ஹோல் டிவைடு. இப்போ அதேமாதிரி இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2வை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. cos 80 ப்ளஸ் 2 cos 20 cos 80 அதான் அங்கே இருக்கு, இது 80. ஓகேங்களா, அப்போ இதில் என்ன வரும் டிவைடட் பை இந்த 2 போட்டலாம். இந்த 2க்கு இந்த 2 கட் பண்ணிவிடுங்க. அது போக நமக்கு என்ன இருக்குது, இப்போ இது எல்லாமே நம்ம ரஃப் பண்ணிடலாம். இங்கே நியூமினேட்டரில் பார்த்தீங்கன்னா
2 sin 80 cos 20 minus sin 80 divided by இது ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க 2 cos 20 cos 80 plus cos 80 இங்கே போட்டாச்சு. இப்போ இங்கே ரெண்டு ஃபார்முலா 2 sin a cos b ஃபார்முலானா 2 cos a cos b ஃபார்முலானா எழுதிக்கலாம். சின்ஸ் போட்டு எழுதிக்கலாம். 2 sin a cos b ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 2 sin a cos b is equal to sin a plus b plus sin a minus b. செகண்ட் ஃபார்முலா 2 cos a cos b की 2 cos a cos b நமக்கு என்ன ஃபார்முலானா cos a plus b plus cos a minus b. ரெண்டு ஃபார்முலா இங்கே நம்ம எழுதிட்டோம். இப்போ சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரியா, இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இப்போ 2 sin a 80 டிகிரி நமக்கு a, இந்த 20 டிகிரி என்ன சார் அப்படின்னா நமக்கு b. இப்போ 2 sin a cos b ஃபார்முலா sin a plus b sin a minus b. a வந்து 80 கொடுக்குறேன், b வந்து 20ன்னு கொடுக்குறோம். அப்போ என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு sin 100 இஸ் ஈக்குவல் டு போட்டுருங்க. sin 100 இங்கே ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸு இங்கே sin a minus b அப்படின்னா ஏன்றது 80 கொடுக்குறோம், b வந்து 20 கொடுத்தா 80 minus 20ன்றது நமக்கு என்ன கிடைக்கும் 80 minus 20 அப்படின்னா 60. அப்போ ப்ளஸ் sin 60 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, இந்த மைனஸ் sin 80 டிகிரி அப்படியே வச்சுக்கோங்க, அது எதுவுமே பண்ண வேணாம். ஹோல் டிவைட் இங்கே மேலே நியூமரேட்டரில் என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுதா, திரும்பி சொல்ல பாருங்கள். sin a plus b, a வந்து 80, b வந்து 20 கொடுத்தா 80 plus 20 sin 100 போட்டிருக்கேன். ப்ளஸ்ஸு sin a minus bனா a 80 minus b 20னா 80 minus 20 16 போட்டிருக்கேன், sin 16. இந்த மைனஸ் sin 80 டிகிரி மைனஸ் sin 80 அப்படியே போட்டுட்டேன். இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள் 2 cos a cos b. 2 cos a cos b ஃபார்முலா cos a plus b, cos a plus b, aன்றது என்ன 20, bன்றது 80, அப்போ cos 100 plus cos a minus b, aன்றது 20, bன்றது 80 கொடுத்தா 20 minus 80, அப்போ cos of minus 16 வரும். cos of minus 60 எப்படி எழுதிக்கலாம், cos θன்னு எழுதலாமா, என்ன ஃபார்முலா என்ன cos of minus 60 cos θ. cos 60 இங்கே ஒரு ப்ளஸ் cos 80 இருக்குது, அந்த ப்ளஸ் cos 80 அப்படியே போட்டுட்டேன். சரிங்களா, சரி இஸ் ஈக்குவல் டு போட்டுருங்க. இப்போ இந்த sin 60 மைனஸ் sin 80லாம் அப்படியே எழுதிக்கலாம். இந்த sin 100 மட்டும் நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா எப்படி எழுதுறேன் பாருங்கள். sin 180 டிகிரி மைனஸ் 18 போடுறேன், ப்ளஸ் sin 60 மைனஸ் sin 80 பை அதேமாதிரி cos 100 எப்படி எழுதிக்கலாம், cos of 180 minus 80 plus cos 60 plus cos 18 போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 180 minus 80னா sin 100 வந்துடும், cos 180 minus 80னா cos 100 நமக்கு வந்துடும். இப்போ ஃபார்முலா பாருங்களேன், sin 180 minus θ அப்படின்னா எங்கே நமக்கு வரும், செகண்ட் குவாட்ரண்ட் வரும். 180ல் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன், அப்போ sin θனா sin θ தான் வரும். சரி சைன் சேஞ்ச் ஆகுமா, ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சைன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா sin 180 minus θ செகண்ட் குவாட்ரண்ட், செகண்டில் வந்து சைன் ப்ளஸ் கொசிகன் ப்ளஸ், மீதெல்லாம் மைனஸ், அப்போ சைனாக தான் இருக்கும். அதுமாதிரி சைன் வந்து ப்ளஸ்ஸில் தான் நமக்கு இருக்கும். இப்போ இங்கே என்ன வரும், இது sin 80 டிகிரி போட்டலாம். அது sin 180 minus θனா sin θ, θவுக்கு பதிலாக 80 டிகிரி sin 80 ப்ளஸ் sin 60, இங்கே இருக்கிற மைனஸ் sin 80 ஹோல் டிவைட். இதில் பார்க்கணும்
cos 180 டிகிரி மைனஸ் தீட்டா. cos 180 டிகிரி மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரேட்டு. செகண்ட் குவாட்ரேட்டில் சைனும் கொசிகனும் ப்ளஸ்ஸாக காசு வந்து எதில் இருக்கும், மைனஸில் இருக்கும். அப்போ மைனஸ் சைன் போட்டுருங்க. அது நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ காசுனா காசு தான் நமக்கு வரும். மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதில் என்ன இருக்குது 80 ப்ளஸ் காஸ் 60. இங்கே இருக்கிற ப்ளஸ் காஸ் 80 போட்டுருங்க. இதில் பாரு நியூமரேட்டரில் ப்ளஸ் சைன் 80க்கு மைனஸ் சைன் 80 கட் பண்ணிடலாம். இந்த மைனஸ் காஸ் 80க்கு ப்ளஸ் காஸ் 80 கட் பண்ணிடலாம். அது போக நமக்கு என்ன இருக்குது, சைன் 60 டிகிரி இருக்குது டிவைடட் பை காஸ் 60 டிகிரின்னு இருக்குது. அப்போ சைன் 60 பை காஸ் 60னா என்ன பண்ணிக்கலாம், சைன் டீட்டா பை காஸ் டேன் டீட்டான்னு இருக்கு இல்லையா. இப்போ சைன் 60 பை காஸ் 60யை நான் டேன் 60 டிகிரி போடுறேன். டேன் 60 டிகிரி வேல்யூ நமக்கு என்ன சார் அப்படின்னா √3. அப்படி டேன் தெரியலனா சைன் காசு வந்து சைன் காசு எடுத்து நம்ம வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் அவங்க கேட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்ஹெச்எஸ் நம்ம √3ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்துக்கோங்க.